நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ பிரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர பொறுத்தவரைக்கும் டேட்டா அண்ட் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்ப்போம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கரண்ட்ல மார்க்கெட் வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, இப்ப என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியரா செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குங்கிறத நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஆம் ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வரைவோம். ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கீழ பாட்டத்துல நெக்ஸ்ட் ஒரு வேள வந்து இதாச்சுன்னா சப்போர்ட் எங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் 21,830 ஓகேங்களா? ஸோ இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லெவல். இப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பழைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா, நான் டேட்டா டைம் ஃப்ரேம் என்ன மாதிரி செட்டப்ல இருக்கு, என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் கிளியரா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப டே டைம் ஃப்ரேம்ல அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா இப்ப 2, 3 நாளா பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டேஸ்க்கு மேலேயே ஆச்சு. 1 வீக் மேலேயே ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1 கேண்டில்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒரு கேண்டில் ரேஞ்சுக்குள்ள தான் இந்த ஒரு 5, 6 டேஸா வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இத தான் நாம இயர்லியா கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? என்ன என்ன மாதிரி வியூல பார்க்கலாங்கிறத வந்து அனலைஸ் பண்றோம். இப்ப டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும், ஒருவேள மார்க்கெட் வந்து இங்க இந்த ஏரியால குடுத்துருக்க சைட்வே பிரேக் அவுட் நடந்துருச்சு அப்படின்னா, டாப் சைடு எதுவரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, 25,500லேருந்து 600 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து அப் சைட்ல வந்து போகறதுக்கான பாசிபிலிட்டீஸ் ஏற்பட்டது அப்படின்னா, 25,500 டூ 600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவலா போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அ இப்போ உள்ள கரண்ட் ஸ்ட்ரக்சர் பிரகாரம். இன்னும் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட இனிஷியேட் பண்ணல. ஒருவேள பைக்கான சான்சஸ் இருந்தால் 25,500லிருந்து 25,600 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒருவேள மார்க்கெட் வந்து டவுன் சைட் அப்படிங்கிற ஒரு வியூவ வந்து உருவாக்குது, இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எதுவரைக்கும் வரலான்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, 21,830 ஸோ 21,815 கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே சரிங்களா? ஸோ அப் சைட்ல வந்து 25,550யும் டவுன் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 21,850யும் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அ ஒருவேளை இந்த சைட்வே பிரேக் அவுட் அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆனாலோ, அல்லது டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆனாலோ, இந்த ஏரியால இருந்து மார்க்கெட் எந்த திசைய நோக்கி போகறதுக்கு சான்சஸ் இருக்கு, அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இப்ப இங்க நம்ம பிரைஸ் ஆக்ஷன பத்தி தெரிஞ்சுக்கலாம். பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. டே டைம் ஃப்ரேம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு ஒரு கேண்டில்குள்ள ட்ரேட் ஆயிட்டே இருந்தாலும், இங்க வந்து பிரைஸ் ஆக்ஷன் எப்படி அப்டேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பிரைஸ் ஆக்ஷன் வந்து குடுத்துருக்கு. இப்போ டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் இந்த லோ ஒரு இம்பார்ட்டான ஒரு பிரைஸ் ஆக்ஷன். இந்த ஹை வந்து ஒரு இம்பார்ட்டான பிரைஸ் ஆக்ஷன். சரிங்களா? ஸோ ஒருவேள மார்க்கெட் வந்து அப் சைட் பிரேக் ஆனா 25,550 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கீழ டவுன் பிரேக் ஆச்சுன்னா 21,850 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து டே டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ். டே டைம் ஃப்ரேம் வேற எங்கேயும் அடுத்தது கீழ எங்கேயுமே நிக்கிறதுக்கான சப்போர்ட் இருக்கிற மாதிரியான எந்த ஒரு வியூவும் இல்ல. அதனால நம்ம வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இந்த ரேஞ்ச் எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை இன் பிட்வீன்ல இந்த டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆனா, எங்கேயாவது நிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத அந்த பிரேக் அவுட் நடந்த பிறகு நம்ம வந்து டீப்பா அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்ப வரைக்கும் வியூ பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட இனிஷியேட் பண்ணிட்டு ஒரு பிரைஸ் ஆக்ஷன குடுத்து பிரேக் அவுட் வந்து அப் சைடு போறதுக்கு தயாராகுதா? டவுன் சைடு போறதுக்கு தயாராகுதா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டெசிஷன் மூவ்ல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா டே டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட் சைட்வே. ஓகேங்களா? ஸோ சேம் அஸ் கிட்டத்தட்ட வந்து இது அதே போல தான் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமும் சரி, 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமும் சரி, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்ப என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் குடுத்துருக்கு, என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்க நான் எதுவுமே வந்து நானா கிரியேட் பண்ணல. எல்லாமே கேண்டில்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, கட்டாயம் இதுதான் நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல.
ஏன்னா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி கேண்டில் வந்து ஒரு நாளைக்கு முடிஞ்ச உடனே வியூஸ் சேஞ்ச் ஆகும். ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர வச்சு நம்ம ஒரு வியூஸ வந்து பார்க்குறோம். நாளைக்கு ஒரு வேள கேண்டில் வந்து இந்த ஹைய பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சுன்னா, நம்ம வந்து கால் ஆப்ஷன் சைட்ல தான் போறோம். ஒருவேள இந்த ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது எகைன் ஃபெயில்டு தான். ஒருவேள இந்த ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சுன்னா, அது ஏன் கால் ஆப்ஷன் போச்சுன்னு சொன்னீங்களே, ஏன் போகலன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா, இந்த ஹை பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சுன்னா, ரீஅகைன் புல் பேக் ஆயி டவுன் ஆயிடும். அதேபோல இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதேபோல வந்து ஃபெயில் ஆச்சுன்னா, இங்கேருந்து ரீஅகைன் மேல டாப்புக்கு போயிடும். ஸோ ஃபெயில்டுங்கிறது ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் கரண்ட்ல என்ன அப்டேட் ஆகுதோ, அதுக்கு தகுந்த மாதிரியான நம்மளோட மனநிலையும் மாறணும். அதுதான் உண்ம. ஸோ ஏற்கனவே நம்ம இத சொன்னோம். இதுதான் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷனுக்கு தான் இந்த வியூஸ். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகுது? எந்த சைடு ட்ரேட் ஆகுது? இதெல்லாம் பேஸ் பண்ணி வியூஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபிக்ஸடு கிடையாது. ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் எப்பயுமே ஃபிக்ஸட் செட்டப்ல ட்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ, பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும், என்ன பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுதோ, அந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கான முடிவ நாம எடுக்கணுமே தவிர, கட்டாயம் நாம நெனச்சது இதுதான், நம்ம அனலைஸ் பண்ணது இதுதான், இப்படிதான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ, கரண்ட் சிச்சுவேஷன்ல மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் எப்படி வந்து யூ டர்ன் அடிக்குதோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட முடிவையும் மாத்தி தான் போகணும். இதுதான் வந்து பிரைஸ் ஆக்ஷனோட அனாலிசிஸ். ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்டர்டே டைம் ஃப்ரேம்க்கு போவோம். ஸோ, இன்டர்டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆம் கரண்ட்ல என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ சொன்னேன் என்னன்னா, ஸ்மால் டைம் ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ் அதாவது டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ்ல தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ்லருந்து வெளில வந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ். டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ்லருந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ்ல இருந்து மார்க்கெட் இப்ப வந்து வெளில வந்துருச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து இன்டர் டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப டவுன் ட்ரெண்ட தான் இனிஷியேட் பண்ணியிருக்கு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மோஸ்ட்லி ப்ராபபிலி என்ன நடக்க வாய்ப்புகள் அதிகம்னா, இந்த லோ பிரேக் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஏன் அப்டின்னா, இங்க மார்க்கெட் வந்து ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட், அகைன் சைட்வேல ட்ரெண்ட் சேஞ்ச். ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் அவுட் நடந்திருக்கு. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். டவுன் ட்ரெண்டுக்கு பிரைஸ் ஆக்ஷன் எப்படி பிரேக் அவுட் ஆகணும்? இந்த வேவ். அதே போல தான் இங்க பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சரி, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ், டவுன் ட்ரெண்ட இங்க இனிஷியேட் பண்ணியிருக்கு அகைன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அகைன் வந்து டவுன் ட்ரெண்ட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, அப்ப டே டைம் ஃப்ரேம்ல இந்த லோ தான் பிரேக் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேங்களா? நான் இப்ப என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சேம் டைம் ஃப்ரேம்ல நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறதையும், இப்ப இந்த லோவுக்கும் அந்த லோ ஹைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்கிறதையும் கிளியரா நோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எங்க நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது புரியும். ஸோ டே டைம் ஃப்ரேமோட லோ, இந்த லோ பிரைஸ் ஆக்ஷன் ஹை லோ சொல்லியிருந்தேன். ஒன் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ டே டைம் ஃப்ரேமோட ஹை லோ ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த பிரைஸ் செஷன் லோ, இந்த பிரைஸ் செஷன் ஹை ஓகேங்களா? ஸோ இந்த பிரைஸ் செஷன் லோ, ஹைய தான் இப்ப நான் வந்து இன்டர்டே டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஹை, லோ. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியரா சொல்லிட்டோம். ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது என்ன நடக்க வாய்ப்புகள் அதிகம்னு பார்த்தீங்கன்னா, அகைன் மார்க்கெட் வந்து இந்த லோ பிரேக் பண்றதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே. ஸோ இங்க இந்த லோ பிரேக் பண்ணிட்டு ஃபெயில்டு மட்டும் ஆகக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். ஏன்னா டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் லோ இது. ஓகேங்களா? ஒருவேள இந்த லோ பிரேக் பண்ணி, இப்ப இங்க வந்து டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் பண்ணி மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் சான்சஸ் அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோ பிரேக் பண்றதுக்கு தான். ஸோ ஒருவேள பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த லோவ வந்து பிரேக் பண்ணது, சஸ்டெயின் ஆக முடியாம தடுமாறுது, ஃபெயில்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெயில்டுக்கு அகைன் மார்க்கெட் புல் பேக் ஆயிடும். அகைன் இந்த சைடு பிரேக் அவுட் அப் சைடு பிரேக் அவுட் ஆயி பை சைடு போறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. சரிங்களா? ஸோ 2 வியூல பார்க்கணும். லோ பிரேக் பண்ணா 21,850க்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஃபெயில்ட் ஆகக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது டே லோ. அதாவது டேவோட பிரைஸ் ஆக்ஷன் லோ. அதேபோல டே ஹைய பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆச்சுன்னா, அகைன் 21,850க்கு வந்துரும். ஒருவேள இந்த ஹை வந்து பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகலன்னா, 25,500க்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேம்
இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் 2யும் நம்ம மிங்கிள் பண்ணி பார்க்குறப்போ, இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் அகைன் டவுன் ட்ரெண்ட் தான் இனிஷியேட் பண்ணியிருக்கு. மோஸ்ட்லி சான்சஸ் வந்து இந்த லோவ பிரேக் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் வந்து என்ன மாதிரி வியூல இருக்கு? எங்க ஓப்பன் ஆகுதுங்கிறத வச்சு நம்ம நெக்ஸ்ட் முடிவ நம்ம எடுப்போம். ஸோ இப்போ வந்து புட் ஆப்ஷன் நம்ம ஹோல்டிங் வச்சிருக்கேன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் புட்ல இருக்கிறது ஒருவேள மார்க்கெட் வந்து பைக்கு திரும்பறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கா? இங்கிருந்தே மார்க்கெட் வந்து ஏதாவது ரிவர்ஸ் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த லெவல் அதாவது இந்த லெவல் ஓகே. ஸோ இந்த லெவலுக்கு மேல வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு வேள பிரைஸ் ஆக்ஷன் இதுக்கு மேல வந்து 24,300க்கு மேல ஒருவேள மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் இருந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா, டாப் சைடு பிரேக் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது அ பை சைடோட வியூ அதாவது டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் ஹைய பிரேக் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. புட் ஆப்ஷன்ல ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஹோல்டிங் ஒருவேளை 24,300க்கு எபோவ் இந்த ரேஞ்சுக்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் நடந்து கட் பண்ணுச்சு அப்படின்னா, கால் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்றது நல்லது. ஸோ அது பிரைஸ் ஆக்ஷனோட டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் ஹைய பிரேக் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஒருவேளை இத பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆனா மட்டும் அகைன் அதுக்கு அடுத்தது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் அனாலிசிஸ்ல பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் வச்சு நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் ஹோல்டிங் பண்ணியிருக்கோம். இந்த புட் ஆப்ஷன் ஹோல்டிங் ஒருவேளை 24,300க்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆனா, கால் ஆப்ஷன்ல கன்வெர்ட் பண்ணி போறது நல்லது. ஒருவேளை இந்த ரேஞ்சுல பிரைஸ் ஆக்ஷன் நடந்து அகைன் டவுன் பிரேக் ஆச்சுன்னா, நல்ல ஒரு டவுன் மூவ் அகைன் கன்டின்யூ ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. அப்படி இல்லாம இந்த லோ டுடே சாரி எஸ்டர்டே லோ இந்த லோ பிரேக் பண்ணி மார்க்கெட் ரொட்டேட் ஆனாலும் நல்ல ஒரு டவுன் மூவ் குடுக்கறதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகே. ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆயி ட்ரேட் ஆச்சுன்னா, என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு? என்ன நடக்கலாம்? அப்படிங்கிறத நம்ம டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றோம். அந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. இந்த வியூஸ் பிரகாரம் நாளைக்கு மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆக போகுது? எங்க ஓப்பன் ஆனா நம்ம என்ன மாரி வியூல இருக்கலாம்? அப்படிங்கிறத ஓப்பனிங் கேண்டில்ல வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ பார்ப்போம். மார்க்கெட் நாளைக்கு ஃப்ரைடே என்ன மாரியான மூவ்மெண்ட் குடுக்க போகுது? நல்ல ஒரு பேரிஷ் மூவா, புல் மூவா, அகைன் சைட்வே அதாவது ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல ட்ரேட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறத எங்க ஓப்பன் ஆகுதுங்கிறத வச்சு நான் டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதே போல நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.